உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோயா கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 5லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு லைட்டாக பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து 1 கப் போல் சின்ன வெங்காயம் தோல் உரித்து இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணிக்கோங்க, சின்னதாக இருந்தால் அப்படியே விட்டுறலாம். இது 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினது, ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணினது உள்ளே சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட 1/4 மூடி தேங்காய் உள்ளே சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு அடுத்து இன்னொரு பேனில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்து தக்காளி நல்லா மசியிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 கப் மீல் மேக்கர் சுடு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இதை மீல் மேக்கர்னு சொல்லலாம், சோயான்னு சொல்லலாம். நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதை அப்படியே நல்லா வேக வைக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.